ஹாய் ஹலோ வெல்கம் டு எவ்ரி ஒன். நம்ம ரொம்ப சமாதிகளை பார்த்துருக்கோம். மனுஷங்களுக்கு தெரியும், ஹியூமன்ஸை பற்றி நான் பேசல. நாய்க்குட்டியை ஆசையை வளர்த்தவங்க சமாதி மாதிரி பண்ணுவாங்க, பூனைக்குட்டியை சமாதி பண்ணுவாங்க, இல்லை குதிரை கூட சமாதி கடை, ஏன் யானை கூட நம்ம கோயில் எல்லாம் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான விசேஷம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா, இந்தியாவில் பஞ்சாபில் அம்ரேலிங்கிற இடத்துல சஞ்சய் போல்ரான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் 2006 ஒரு கார் வாங்கியிருக்காரு. இதுல என்னடா விசேஷம் கேக்குறீங்களா? அந்த கார் வாங்கின உடனே தான், அதாவது நம்மளுக்கு குழந்தை பிறந்தோடனே, இந்த பெண் குழந்தை பிறந்தோடனே எங்களுக்கு எல்லாம் நடந்தது, எல்லா விசேஷங்களும் நடந்தது, நல்லது நடந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அவருக்கு, அந்த சஞ்சய் போல்ராங்கிறவருக்கு, அந்த கார் வாங்கணும்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடந்திருக்கு. பிஸ்னஸை தொட்டா சிறப்பு, ஏதோ நல்ல விஷயங்கள் பண்ணணும்னா அதுவும் சக்சஸ் ஆகும், போட்ட பணம் டபுளா வரும் பிஸ்னஸ்ல. ஸோ தே வேர் வெரி ஹாப்பி வித் த ஃபேமிலி. அப்படியே காலங்கள் இருக்கும்போது 2024 இப்போ அந்த கார் என்ன அரௌண்ட் 16 இயர்ஸ் ஆயிருக்கு இல்லையா? அந்த சர்வீஸ் பண்ணலான்னு போறப்போ, சார் ரிப்பேர் பண்ண முடியாது, இது பழைய மாடல், எதுவுமே ஸ்பேர்ஸும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்னடா பண்றதுன்னு கஷ்டம். இது ஃபேமிலி மெம்பர்ல ஒருத்தர் மாதிரி இருந்துச்சு இந்த காரு. ஸோ அதனால அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இந்த காரை விற்கவும் கூடாது, அது ஸ்பேர்ஸை இதை கழட்டி தனித்தனியாக ஒரு ஸ்பேர்ஸ் எடுக்கவும் கூடாது. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் உட்காந்து டிசைட் பண்ணி, அவங்க சொந்த இடத்துல அது ஒரு பெரிய குழி தோண்டி, ஒரு பெரிய ஜேசிபி வர சொல்லி, அந்த கார் எவ்வளோ 5 சீட்டர் வண்டி அது, அந்த அளவுக்கு குழி தோண்டி, அது மாலை மரியாதைலாம் பண்ணி, அதை சமாதி மாதிரி செஞ்சு, அது குழி உள்ள இறக்கி, அது ஒரு செரமனி மாதிரி பண்ணி, 2000 பேர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அது லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயம் இல்லையா? அதான் சொன்னேன் நான். பூனை சமாதி பார்த்துருக்கோம், குதிரை சமாதி பார்த்துருக்கோம், நாய் சமாதி பார்த்துருக்கோம். இந்த கார் சமாதி என்ன பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பஞ்சாப்ல அம்ரேலிங்கிற இடத்துல சஞ்சய் போல்ரான்றவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இது என்ன ஆச்சரியப்படுறதா இல்லை அவங்கள பார்த்து சிரிக்கிறதா தெரியல. இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங். ஓகே, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.